வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம சுமார் 200 வருஷ வரலாற்றை திரும்பி பார்க்க போறோம். ஒரு வியாபார கம்பெனி எப்படி ஒரு பெரிய துணைக்கண்டத்தையே ஆட்சி செஞ்சது, அப்புறம் அந்த துணைக்கண்டம் எப்படி அவங்க கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்குச்சுங்கிற ஒரு பெரிய கதையை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சரி, இந்த ஆச்சரியமான கதைய நாம ஒரு 5 முக்கியமான கட்டங்கள பிரிச்சு பார்க்கலாம். வாங்க, நம்ம பயணத்தை தொடங்கலாம். நம்ம கதை ஒரு போர்ல இருந்து தொடங்கல. அதுதான் இங்க சுவாரஸ்யமே. எல்லாம் ஆரம்பிச்சது வியாபாரத்துல தான். ஐரோப்பிய கப்பல்கள் கிழக்கிந்திய நாடுகளோட செல்வத்தை தேடி வர ஆரம்பிச்சப்போ. நிறைய பேர் நினைக்கிற மாதிரி பிரிட்டிஷ்காரங்க தான் இந்தியாவுக்கு முதல்ல வந்தாங்களானா இல்ல. ஆனா 1600ல ஆரம்பிக்கப்பட்ட இந்த பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி தான் எல்லாத்தையும் மாத்த போகுதுன்னு அப்போ யாருக்குமே தெரியாது. அப்போ ஒரு கேள்வி வருது இல்லையா, எப்படி ஒரு பிரைவேட் கம்பெனி ஒரு நாட்டையே ஆள்ற சக்தியாச்சு? அது ஒரே நாள்ல நடக்கல, கொஞ்சம் கொஞ்சமா. ஆனா ரொம்பவே இரக்கமில்லாம நடந்த ஒரு விஷயம் இது. ராபர்ட் கிளைவ் மாதிரி ரொம்ப புத்திசாலித்தனமான ஆனா லட்சிய வெறி பிடிச்ச தலைவர்கள் கீழே கம்பெனி ஒரு தெளிவான பிளான் போட்டாங்க. முகலாய பேரரசு பலவீனமா இருந்ததை சரியா பயன்படுத்திக்கிட்டாங்க. அவங்களுக்கென ஒரு பெரிய இராணுவத்தை உருவாக்குனாங்க. அப்புறம் அவங்களுக்கு போட்டியா இருந்த எல்லாரையும் ஒழிச்சு கட்டிட்டு தங்களுக்கு தலையாற்ற பொம்மை ராஜாக்களை பதவியில உட்கார வச்சாங்க. இப்படி அவங்க வேகமா வளர்ந்துட்டு இருந்தப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய தடைக்கல்லா இருந்தாரு ஒருத்தர். அவர்தான் மைசூர் புலி திப்பு சுல்தான். ஒரு நவீன ராணுவத்தை வச்சு பிரிட்டிஷை எதிர்த்ததோட இல்லாம நெப்போலியன் கூட கூட்டணி வைக்க முயற்சி பண்ணாரு. இதனாலேயே திப்புவை தங்களோட மிகப்பெரிய எதிரியா பிரிட்டிஷ் கம்பெனி பார்த்துச்சு. 19ஆம் நூற்றாண்டுக்கு நடுவுல கம்பெனியோட பல வருஷ சுரண்டல், நம்ம கலாச்சாரத்தை மதிக்காதது, இதெல்லாமே சேர்ந்து மக்கள் மனசுல ஒரு எரிமலை மாதிரி கோவத்தை குவிய வச்சிருந்தது. வருஷக்கணக்கா இந்த கோவம் உள்ளுக்குள்ளேயே புகஞ்சிட்டு இருந்தாலும் மொத்தமா வெடிக்கிறதுக்கு ஒரு சின்ன தீப்பொறி காரணமா இருந்துச்சு. அது என்னன்னா, அந்த புது துப்பாக்கி தோட்டாக்கள் பத்தின சர்ச்சை தான். அது இந்திய சிப்பாய்களோட மத நம்பிக்கைகளை புண்படுத்துற மாதிரி இருந்துச்சு. முக்கியமா ஒன்னு தெரிஞ்சுக்கணும், இது வெறும் சிப்பாய்களோட புரட்சி மட்டும் இல்ல. மங்கள் பாண்டே மாதிரி ஒரு சிப்பாய், ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய் மாதிரி ஒரு ராணி, நானா சாஹிப் மாதிரி ஒரு தலைவர்னு எல்லா தரப்பு மக்களும் ஒன்னு சேர்ந்த ஒரு பெரிய எழுச்சி இது. ஆனா கடைசியில இந்த கிளர்ச்சி ரொம்ப கொடூரமா ஒடுக்கப்பட்டுச்சு. ஆனாலும் இது இந்திய வரலாற்றோட போக்கையே தலைகீழா மாட்டிருச்சு. சிம்பிளா சொல்லணும்னா கம்பெனியோட ஆட்சி முடிவுக்கு வந்தது. நேரடியா லண்டன்ல இருந்து ராணியோட ஆட்சி, அதாவது பிரிட்டிஷ் ராஜ் ஆரம்பிச்சது. சரி, துப்பாக்கி எடுத்த போராட்டம் தோத்துடுச்சு. அப்ப என்னாச்சு? போராட்டம் நின்னு போச்சா? இல்லவே இல்ல. போராட்டத்தோட உருவம் தான் மாறுச்சு. ஒரு புதுவிதமான போராட்டம் ஆரம்பிச்சுது. அப்பதான் ஒரு புது தலைமுறை தலைவர்கள் ஒன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை எதிர்க்கணும்னா நாம அரசியல் ரீதியா ஒன்னு சேரணும். இனிமே வாள் மட்டும் பத்தாது, பேனாவும் மனுக்களும் கூட போராடணும்னு முடிவு பண்ணாங்க. அப்படி உருவானதுதான் இந்திய தேசிய காங்கிரஸ். தாதாபாய் நவ்ரோஜி மாதிரி தலைவர்கள் முதலியா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்லயே போய் நமக்காக குரல் கொடுத்தாங்க. பாலகங்காதர திலகர் மாதிரி வீரர்கள் சுயராஜ்யம் என் பிறப்புரிமைன்னு முழங்குனாங்க. 20ஆம் நூற்றாண்டுல இந்த சுதந்திர தாகம் ஒரு சிலரோட குரலா மட்டும் இல்லாம கோடிக்கணக்கான மக்களோட ஒரு பெரிய இயக்கமா மாறிடுச்சு. பிரிட்டிஷரால இனி அடக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு. அப்போதான் ஒரு புது அலை வருது, ஒரு புது சக்தி. மகாத்மா காந்தி. அவரோட ஆயுதம் சத்தியாகிரகம், அதாவது அஹிம்சை வழியில போராடுறது. சட்டங்களை மீறுறது மூலமாவும் பிரிட்டிஷ் அமைப்புகளை புறக்கணிக்கிறது மூலமாவும் அவங்க ஆட்சியை முடக்க நினைச்சாரு. இந்த வழிமுறை கோடிக்கணக்கான சாதாரண மக்களை ஒன்னு திரட்டுச்சு. அவங்க பகத்சிங் மாதிரி புரட்சிகர வீரர்களோட சேர்ந்து சுதந்திரத்துக்கான கடைசி கட்ட போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. பல வருஷ போராட்டம். உலக போர்ல பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் பலவீனமானது. இது எல்லாத்துக்கும் அப்புறம் கடைசியா அந்த வருஷம் வந்துச்சு, 1947. ஆனா சுதந்திரம் சும்மா வரல. அதுக்கு நாம கொடுத்த விலை ரொம்ப ரொம்ப அதிகம். நாட்டை ரெண்டா பிரிக்கிற முடிவு மனுஷ சரித்திரத்திலேயே நடந்த மிக கொடூரமான இடப்பெயர்வுகள்ல ஒன்னுக்கு காரணமாச்சு. லட்சக்கணக்கான மக்கள் தங்களோட வீடுகளை இழந்தாங்க. அந்த வடுக்கல் இன்னைக்கும் 2 நாடுகள் மனசுலயும் இருக்கு. பிரிட்டிஷ் இந்தியாவோட கதை 1947 முடிஞ்சிருக்கலாம். ஆனா அந்த ஆட்சியோட தாக்கம், அந்த பிரிவினையோட வடு, நாம வாங்கின சுதந்திரத்தோட விளைவுகள், இது எல்லாமே இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது இல்லையா? சொல்லப்போனா அந்த கதை இன்னும் முடியல. அது ஒவ்வொரு நாளும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு.